நமச்சிவாயநாதம்னு ஒரு ஆல்பங்க தேவா சார் பண்ணுது. ஹிந்து மியூசிக்கில் வந்து அப்போ பாரம்பரியமான ஹிந்து மியூசிக்ன்றது வந்து ஒரு சரிகமாவுக்கு போட்டியோ அப்போ டிவோஷனல் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த கம்பெனி கொண்டு தேவா சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ஆல்பம் பண்ணியிருப்பார் அப்பா டிவோஷனல். அதில் எங்கள் அப்பாவோட பாட்டு ஒன்று சிவன் பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் கபாலீச்சரம்னு ஒரு கபாலீச்சரம் மகிமைன்னு ஒரு ஆல்பம். அதில் அந்த பாட்டு ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த பாட்டு ரெக்கார்டிங் போது நான் இருந்தேன். தேவா சார் பண்ணது. பேர் சொல்ல பிள்ளை 2 நீ பெற்றும் லாபம் என்ன ஊர்பிடி சோறு உனக்கு யார் போட்டு யார்? எங்கள் அப்பா பயந்து அந்த பாட்டு பாடுறதுக்கு. தேவா எப்படி இந்த பாட்டு நான் பாடுவேன்னா அண்ணே அவருக்கு தேவா சாருக்கு எப்படி தெரியுமாங்க அவருக்கு இன்ஸ்பிரேஷனே எம்எஸ்வி சார் தான். எம்எஸ்வி சார் தான் அவருக்கு அப்பா இல்ல, இல்ல, அப்பா அப்படியே விடுவார். உயிரை விட்டு நான் பர்சனலா பேசும்போது அப்படி கொண்டாடுவார் அண்ணே எம்எஸ்வி. இதில் என்ன தெரியுமா ஒரு ஃப்ளோர் தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணும்போது சொல்லுவார் எம்எஸ்வி சாரை பார்க்கும் போதெல்லாம் சின்ன பையன் மாதிரி அப்படி துள்ளி குதிப்பார் அவர். அவருக்கு வந்து எம்எஸ்வி சார் தான் சகலமும். ஆமா 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 ஆமா. அதாவது எப்படி தெரியுமா ஒரு பூஜையில் அவர் படத்தை உயிரோட இருந்தனால பூஜையில் அவர் படத்தை வச்சு பண்ணல, அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோ உயிர் எம்எஸ்வி மேலே அவருக்கு. இப்போ தேவா சார் வந்து ஒரு சங்கராபுரத்தில் எவ்வளோ வெரைட்டி பண்ணிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி ராகத்தை இவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு அவர். எனக்கு ரொம்ப அந்த ராகங்கள் பற்றி நான் சர்ச் எடுக்கும்போது நம்ம வந்து இப்போ இளையராஜா சாரும் நிறைய பண்ணியிருக்காரு சங்கராபுரம். ஓகே, இப்போ நம்ம எடுக்கும்பொழுது இவ்வளோ பேர் வந்து எப்படிலாம் பண்ணியிருக்காருங்க.